ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தென்கொரியாவில் நடந்த சில உண்மையான சம்பவங்கள். ஆனால் நம்ம பேச போகிறது ஒன்றும் கே பாப் கே ட்ராமாக்கள் பற்றியோ இல்லை அங்கே இருக்கிற பெரிய பெரிய நகரங்களை பற்றியோ இல்லை. ஏன்னா அந்த அழகான நகரங்களுக்கு பின்னால் பல நூற்றாண்டுகளாக ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு சொல்லப்பட்டு வர்ற சில ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த இரவில் உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு அந்த பயங்கரமான ரகசியங்கள் இருக்கலாம். இது வெறும் கட்டுக்கதைன்னு நினச்சிடாதீங்க. பல பேரோட உண்மையான அனுபவங்கள்னு சொல்லப்படுற உண்மைகள் தான் இது. இன்னைக்கு கொரியாவோட அப்படிப்பட்ட 5 திகிலூட்டும் பேய் கதைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஜெயரோ நெடுஞ்சாலையில் தொடங்குற ஒரு பயங்கரமான பயணத்துக்கு தயாராகுங்க. நம்ம பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது கொரியாவோட ரொம்பவே பிரபலமான ஒரு நகரத்து புராணம். சியோல் பக்கத்தில் இருக்கிற ஜேரோ நெடுஞ்சாலையில் தான் இந்த கதை நடக்குது. இந்த சாலை எப்போதுமே அடர்த்தியான பனிமூட்டத்தோட காணப்படுமா. அதனால் அங்கே அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது ரொம்ப சாதாரணம். ஆனால் அந்த பகுதி மக்கள் சொல்கிறது என்னன்னா, இங்கே நடக்கிற விபத்துகளுக்கு பனிமூட்டம் மட்டும் காரணம் இல்லையா. அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் கண்கள் இல்லாமல் ஒரு பொண்ணு பேய் மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்ந்த பனிமூட்டம் இருக்கிற ராத்திரி நேரங்களில் இந்த சாலைகளில் தனியாக போகிற டிரைவர்கள் சாலை உரமாக ஒரு பெண் நிற்கிறத பார்த்ததா சொல்கிறாங்க. நீண்ட கருப்பு முடியோட வெள்ளை நிற ஆடையில் ரொம்ப சோகமாக அந்த பொண்ணு தெரிவாளாம். ஆனால் அவளை நெருங்கி பார்த்தப்போ தான் அந்த பயங்கரமே புரியும். அவளோட கண்களுக்கு பதிலாக கருப்பான ஆழமான 2 குழிகள் மட்டும்தான் இருக்குமா. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண் இந்த சாலையில் உதவி கேட்டு நிற்கும்போது ஒரு டிரைவரால் கொடூரமாக கொல்லப்பட்டு அவளோட கண்கள் பிடுங்கப்பட்டதா ஒரு கதை சொல்லப்படுது. அன்னையிலிருந்து அவளோட ஆன்மா பழிவாங்கிற வெறியோட அதே சாலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில டிரைவர்கள் அந்த பெண் உதவி கேட்குற மாதிரி சாலையோரமாக நிற்பா. இறக்கப்பட்டு காரை நிறுத்தினா அவளோட கண்களற்ற முகத்தை பார்த்து அதிர்ச்சியில் வண்டியை விபத்துக்குள்ளாக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் அவ திடீர்னு சாலையோட நடுவில் தோன்றி வண்டியை நிலைத்தடுமாற வைப்பான்னு சொல்கிறாங்க. இந்த கதைகள் கொரியாவோட பல திகில் படங்கள்லையும் டிவி தொடர்கள்லையும் வந்திருக்கு. ஒரு நெடுஞ்சாலை பயணமே நம்மளை இப்படி நடுங்க வைக்குதுன்னா, நாம் ரொம்ப பாதுகாப்பாக நினைக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷ்ய சக்தி இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க அடுத்த கதைக்குள்ள போகலாம். நகரங்களில் தனியாக வாழ்கிறவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு தான் ஒரு பாதுகாப்பான இடம். ஆனால் சியோலில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்ததாக சொல்லப்படுற இந்த சம்பவம் தனிமையோட பயத்தையே வேறொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இந்த கதையில் வர்ற பேய்க்கு பெயர் எண்களை எண்ணும் பேய். ஒரு இளைஞன் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வர்றான். முதல் சில நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் ராத்திரி அவன் தூங்க முயற்சி செய்யும்போது ஒரு மெல்லிய பெண் குரல் வந்து கேட்குது. அந்த குரல் 1லிருந்து 100 வரைக்கும் என்ன சொல்லி அவனை கட்டளையிடுது. முதல்ல இதெல்லாம் ஒரு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இல்லைனா பக்கத்து வீட்டில் இருந்து சத்தம் வருதுன்னு நினச்சி அதை கண்டுக்காமல் விட்டுட்டான். ஆனால் ஒவ்வொரு ராத்திரியும் அதே குரல், அது என்னதான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் சேர அவன் அந்த குரலுக்கு கட்டுப்பட முடிவு செய்கிறான். இப்போ அவன் எண்ண ஆரம்பிக்கிறான். 1, 2, 3 அப்படின்னு மெதுவாக எண்ண ஆரம்பிக்கிறான். அவன் என்ன அவனோட ரூமோட மூலையில் ஒரு ஒரு உருவம் மெல்ல தெரிய ஆரம்பிக்குது. நீண்ட கருங்கூந்தல், வெளுத்து போன முகம், ரத்தம் பூசின உதடுகளோட ஒரு இளம் பெண். அவன் 98 99 எண்ணி முடித்ததும் அந்த பேய் அவனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்குது. அவன் 100ன்னு சொல்லி முடித்த அந்த நொடி அந்த பேய் அவன் மேலே பாஞ்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த கதை கொரியாவோட பாரம்பரிய நம்பிக்கையான சோங்யோ குவின்ஷின் கூட சம்மந்தப்பட்டது. திருமணம் ஆகாமல் தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் இறந்து போன கன்னி பெண்ணோட ஆவிதான் இந்த சோங்யோ குவின்ஷின். இந்த ஆவிகள் தனியாக வாழ்கிற இளைஞர்களை குறிவைக்கும் நம்பப்படுது. இந்த கதைகளை கேட்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கா? இது போல் இன்னும் பல மர்மமான திகிலூட்டும் கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் தானாக உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம அடுத்த கதைக்குள்ளே போகலாம். ஸ்கூலுங்கிறது ஒரு அறிவுக்கான கோயில். ஆனால் அந்த இடம் அமானுஷ்யத்தால் தாக்கப்பட்டா அதே இடம் பயத்தோட பிறப்பிடமாகவே மாறும். கொரியா பள்ளிக்கூடங்களில் தலைமுறையாக
சொல்லப்படுற திகில் கதை இது. குறிப்பா பள்ளியோட பெண்கள் கழிவறையில நடக்கிறதா சொல்லப்படுற இந்த கதை பல மாணவிகளை இன்னைக்கும் பயமுறுத்துது. ராத்திரி நேரத்திலேயோ இல்ல பள்ளி முடிஞ்ச பிறகோ தனியா பெண்கள் கழிவறைக்கு போனா ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான அனுபவம் காத்திருக்குமா. குறிப்பா கடைசி அறைக்கு போகும்போது உள்ள இருந்து ஒரு அமானுஷ்ய குரல் கேட்குமா. உனக்கு சிவப்பு காகிதம் வேணுமா இல்ல நீல காகிதம் வேணுமா அப்படின்னு அந்த குரல் கேட்கும். இது ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. ஏன்னா ஏன்னா நீங்க எதை தேர்ந்தெடுத்தாலும் முடிவு பயங்கரமாக தான் இருக்கும். நீங்க சிவப்பு காகிதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேய் உங்களை ரத்தம் வர்ற வரைக்கும் கீறி கொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, புத்திசாலியா இருக்கலான்னு நீல காகிதம்னு சொன்னீங்கன்னா அந்த பேய் உங்க கழுத்தை நெரிச்சு உங்க உடம்பு நீல நிறமா மாறுற வரைக்கும் கொல்லும். இது ரெண்டையும் தவிர வேற எந்த நிறத்தையும் சொன்னாலும் அந்த பேய்க்கு கோவம் வந்து உங்களை நரகத்துக்கே இழுத்துட்டு போயிடும்னு சொல்றாங்க. இந்த கதையிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது எந்த பதிலும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து ஓடி வர்றது தான். இந்த கதை ஜப்பானிய நகர புராண கதையான ஆஹா மண்டோவிலிருந்து வந்ததா சொல்லப்பட்டாலும் கொரியாவில் இது ரொம்பவே பிரபலம். இந்த கதை விஸ்பரிங் காரிடார்ஸ் மாதிரியான பல கொரிய திகில் படங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நெடுஞ்சாலை, வீடு, பள்ளிக்கூடம்னு எல்லா இடத்துலையும் பேய்கள் நம்மளை பின்தொடர்ந்தா நாம தான் எங்கே போகிறது? அடுத்த கதை ஒரு நம்பிக்கையான பயணத்தை எப்படி ஒரு பயங்கரமான பயணமாக மாற்றுச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நள்ளிரவில் தனியாக பயணம் செய்கிறது குறிப்பாக டாக்ஸி டிரைவர்களுக்கு சில சமயம் விசித்திரமான அனுபவங்களை கொடுக்கும். கொரியா டாக்ஸி டிரைவர்கள் பல வருஷமாக ஒரு குறிப்பிட்ட அமானுஷ அனுபவத்தை சொல்கிறாங்க. கதை இப்படி தான் தொடங்குது. ஒரு டாக்ஸி டிரைவர் நள்ளிரவில் கடைசி சவாரிக்காக காத்துட்டு இருக்காரு. அப்போ சாலை ஓரமாக ஒரு இளம் பெண் வெள்ளை நிற உடையில தனியாக நிற்கிறா. அவர் வண்டியை நிறுத்தினதும் அந்த பெண் ஏறி ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு முகவரியை சொல்கிறா. அந்த இடம் கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் அவளை அங்கே கூட்டிகிட்டு போக டிரைவர் சம்மதிக்கிறாரு. பயணம் முழுக்க அந்த பெண் ஒரு வார்த்தை கூட பேசல. அவளோட அமைதி டிரைவருக்கு ஒரு விதமான பதற்றத்தை கொடுத்துச்சு. அவர் அப்பப்போ கண்ணாடி வழியா பின்னாடி பார்க்குறாரு. அவள் அமைதியாக வெளியே வெறிச்சு பார்த்துட்டு வர்றா. கடைசியாக அவள் சொன்ன முகவரி வந்துடுச்சு. அது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருட்டான இடமா இருந்துச்சு. டிரைவர், இடம் வந்துருச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பின்னாடி திரும்புகிறாரு. ஆனால் அங்கே அந்த பெண் இல்லை. அவள் எப்போ எப்படி காணாம போனா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதிர்ச்சியில் உறைஞ்சி போன அவர் காரை விட்டு இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த பகுதி மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது தான் அந்த உண்மை அவருக்கு தெரிய வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவளை இறக்கி விட்டதா சொன்ன அதே இடத்துல ஒரு இளம் பெண் விபத்தில் இறந்து போயிருக்கா. அவர் காரில் ஏற்றுனதும் அந்த பெண்ணோட ஆவிதான். இந்த கதையும் நெட்ஃப்ளிக்ஸோட காட்மேன் மாதிரியான தொடர்கள்லையும் காட்டப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் எல்லாமே மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல நடந்தது. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற கதை மனிதர்களால் கைவிடப்பட்ட இருட்டு மட்டுமே நிரந்தரமாக குடியிருக்கிற ஒரு இடத்தை பற்றியனது. கைவிடப்பட்ட கட்டிடங்கள்னாலே ஒரு விதமான அமானுஷ உணர்வு நமக்குள்ள வரும். அதுவும் ஒரு மருத்துவமனையா இருந்தா சொல்லவே வேணாம். சியோல்ல இருக்கிற கைவிடப்பட்ட மருத்துவமனை ஒன்றில் நகர ஆய்வாளர்கள் சந்திச்சதா சொல்ற அனுபவங்கள் நம்ம ரத்தத்தையே உறைய வைக்கும். அந்த மருத்துவமனை பல வருஷங்களுக்கு முன்னாடியே மூடப்பட்டுருச்சு. அன்னையிலிருந்து அது பேய்களோட புகலிடமா மாறிடுச்சு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. குறிப்பா வெள்ளை உடையில ஒரு இளம் பெண்ணோட ஆவி அந்த மருத்துவமனையோட வெராண்டால அலையிறதா பலரும் சொல்றாங்க. அந்த மருத்துவமனைக்குள்ள போனவங்க திடீர்னு வெப்பநிலை குறையிறதையும் விளக்குகள் விட்டு விட்டு எரியறதையும் எங்கிருந்தோ ஒரு பெண்ணோட அழுக்குரல் கேட்கறதையும் உணர்ந்ததா சொல்றாங்க. சிலர் உடைந்த கண்ணாடிகள்ல அந்த பெண்ணோட உருவத்தை பார்த்ததாகவும் அவங்க எடுத்த போட்டோஸ்ல அவளோட உருவம் பதிஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த கதையின்படி அந்த பெண் ஒரு நோயாளி. அவளுக்கு நடந்த ஒரு அறுவை சிகிச்சை தோல்வியடைஞ்சதால அவ பரிதாபமா உயிரிழந்துட்டா. அவளோட ஆன்மா ஒரு சோனியோ குவின்ஷினாக மாறி தன்னோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கவும் அந்த இடத்துக்கு வர்றவங்களை பயமுறுத்துறதுக்காகவும் அங்கேயே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஜெய்ரோ நெடுஞ்சாலையோட கண்கள் இல்லாத பெண், அடுக்குமாடி குடியிருப்பின் எண்ணும் குரல், பள்ளிக்கூட கழிவறையின் கேள்வி, காணாமல் போகும் பயணி, கடைசியா கைவிடப்பட்ட மருத்துவமனையின் ஆவின்னு நாம பார்த்த இந்த 5 கதைகளும் வெறும் கற்பனை மட்டும் அல்ல. இது கொரியாவோட கலாச்சாரத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற நம்பிக்கையோட நவீன வடிவங்கள். சோனியோ குவின்ஷின் மாதிரியான பாரம்பரிய நாட்டுப்புற கதைகள்
இன்னைக்கும் இருக்கிற நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு இன்னும் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த கதைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களை தானாக வந்து சேரும். இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.